ஆமா மந்திரி, 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். அவர்கிட்ட நான் தான் இங்க பூஜையை பார்த்துக்கிறேன், நீங்க போய் மந்திரியை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ஆமா, மாப்பிள்ளை தம்பி மந்திரியை பார்க்க டெல்லியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் மீட்டிங்னு வெளியில போயிட்டாருன்னு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? சரி, அவர் வேணா வந்துட்டோம், அப்புறமா நான் உங்களை பார்க்க அனுப்பி வைக்கிறேன். ஜெய் சிவசம்போ. ஏய் இல்லை, எங்க போற? உள்ள போக. எங்கே போய் மேடம் ஊர் சுற்றிட்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்ல முடியாமல் வாயில் என்ன இருக்கோ? அம்மா, அது நான் ஜுவல்ஸ் சேல்ஸ் போட்டிருந்தாங்க, அங்கே போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே போய் பார்த்தா நல்ல நல்ல ஜுவல்ஸ் மாடல் போட்டிருந்தாங்க, அதை வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். கடாய் ரொம்ப அழகா இருக்கும், உங்களுக்கு கூட அதை பிடிக்கும், பாருங்களேன். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தா நான் எதையும் போட மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல, அப்புறம் எதுக்கு எங்கிட்டயே இந்த நடிப்பெல்லாம்? போனை எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருந்த? போன் இல்லையம்மா, என் போன் ஆன்ல தான் இருக்கு, வேணா அதை பாருங்கம்மா. ஐயோ ஆமா, ஏதோ ஆஃப் ஆயிடுச்சு, சாரிம்மா, பார்க்கல, நான் போனை கவனிக்கல, பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. கேட்கறதுக்கு பதில மட்டும் சொல்றியே, புள்ளைய பத்தி கவலைப்பட்டியா? அவனுக்கு என்னன்னா உனக்கு என்ன? அதானே. என்னாச்சு என்னாச்சு தீபக்? ரொம்ப பண்ற கணிக்கா, நீ பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. நீ வெளியில போகும்போதே குழந்தைக்கு நல்ல ஜுரம் இருந்திருக்கு, நீ பார்க்கவே இல்லை. நான் இப்பவே போய் பார்க்கறேன். நீ போய் பார்த்து ஒன்றும் கிழிக்க வேண்டாமா? டாக்டர் வந்துட்டு போயாச்சு, மருந்தும் கொடுத்தாச்சு, இப்போ அவனுக்கு ஜுரமும் போயாச்சு. நல்ல வேலைம்மா, நீங்களே கவனிச்சிட்டீங்களே. தீபுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அவங்க அப்பா என்ன கொன்னே போட்டிருப்பாங்க. எங்கிட்ட தான் உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, மாப்பிள்ளை கிட்டையாவது நீ கொஞ்சமாவது பயப்படுறீங்க. போ, குழந்தைய போய் பத்திரமா பார்த்துக்க போ. சரி. ஏன் எனக்கு இப்படி கனவு வருதா? இந்த கனவுல வந்தது எந்த கோவில் தெரியல. அந்த ராதாகிருஷ்ணன் கல்யாண உற்சவத்தை நான் வேற கோவில் கொண்டாடுறேன். பின்ன எதுக்காக இந்த கோவில் என் கனவுல வருதா? என் கனவுல வந்தது யாரு? நான் வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது ராதாகிருஷ்ணன் கல்யாண உற்சவத்துக்கு லீவு கேட்கலான்னு வந்தேன். ஆனா இங்க இருக்கிற நிலைமையில நான் உங்ககிட்ட எப்படி லீவ் கேட்பேன்? இந்த குழந்தைய பாத்துக்கிற பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த பொறுப்பை தட்டி கழிக்க முடியும்? ஒருவேளை என்னால இல்ல கண்டிப்பா அப்படி இருக்காது. ஏன்னா என் கண்ணன் தானே அந்த உற்சவத்துல கலந்துக்க சொல்லி என்னை கூப்பிட்டிருக்காரு. என் புருஷனோட என்னை சேர்த்து வைக்க போறாரு. அவர் என்ன வேணாலும் செய்வார். ஆனா கண்டிப்பா எனக்கு கொடுத்த வாக்கு நிச்சயம் நிறைவேற்றுவாரு. எனக்கு தெரியும், அவர் நிச்சயமா ஏதாவது ஒரு வழியை காமிப்பாரு. நான் என் புருஷனோட கண்டிப்பா சேருவேன். கண்டிப்பா. விவேக், நீ சீக்கிரம் சாப்பிட வரையாப்பா? சாப்பாடெல்லாம் ஆறி போயிடும். ஆறி போனா பரவாயில்லம்மா, சின்ன மருமக வரட்டும், எல்லாரும் சேர்ந்து வணக்கம்மா.
இது ராதிகா மேடம் வீடு தானே? ஆமா. ஏன் இல்ல எதுக்காக ராதிகாவை கேக்குறீங்கன்னு நான். இங்க பாருங்கம்மா, நாங்க மாதாராம்ஜி வீட்ல இருந்து வர்றோம். ராதிகா மேடம் அங்கே தானே வேலை பாக்குறாங்க. ஓ, ராதிகா மேடம் இன்னைக்கு நைட் அங்கேயே தங்க போறாங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அங்கேயே தங்க போறாங்களா? ஏன் இப்படி? அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. எங்க வீட்டு குழந்தை தீபுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்க அங்கேயே இருக்க போறாங்க. ஜெய் சிவசம்பு. ராதே ராதே, ராதே. ராதே. வாங்க. விவேக், என்னப்பா என்ன ஆளுங்க இவங்க? சின்ன மருமக இந்த இடத்துலயே வேலை பாக்குறா? என்னப்பா இது? இவங்க கையில துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு அம்மா, அலையறாங்க. அவங்க எல்லாம் பெரிய இடம். பெரிய இடத்துல இருக்கவங்க பாதுகாப்புக்காக துப்பாக்கி வச்சிருப்பாங்க. ஆபத்து வந்துச்சுன்னா குச்சியை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. நீங்க பயப்படாம இருங்கம்மா. சின்ன மருமக காலையில பத்திரமா திரும்பி வந்துருவா. சரி வாங்க, நாம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா யசோதாமா? இப்படி இருக்கா என் தங்கம்? இப்படிதான் இருக்க செல்லக்குட்டி? நல்லா இருக்க பாரிமா. ஜுரம் இப்ப குறைஞ்சிடுச்சுமா. ஜுரம் வந்து ஒன்று நான் பயந்துட்டேன். நான் மருந்தும் கொடுத்துட்டேன். நீ எப்படி கவனிச்சிட்டு வரேன்னு நானும் கவனிச்சிட்டு தானே வரேன் ராதிகா. ஒரு தாயை விட அதிகமா குழந்தை மேல பாசம் வச்சிருக்க நீ. அது என்னோட கடமை. உன்ன மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லாரும் அவங்க கடமையை செஞ்சாங்கன்னா இந்த உலகமே மாறிடும். நேற்று காலையில நீங்க வந்த, நீ போய் ஓய்வெடுப்போ. நான் இவனை பார்த்துக்கிறேன். நாளைக்கு நீ வேலைக்கு வர வேண்டாம். குழந்தையை தான் குணப்படுத்தி கொடுத்துட்டியே. போ, நாளைக்கு லீவ் எடுத்துக்க. அம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இருக்கட்டும், குழந்தைக்கு சாப்பாடு விட்டேன். எங்க காட்டு. கடைசி அந்த நாள் வந்துருச்சு. இந்த நாளுக்காகத்தான் இத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன். ஒரு வழியா நீ உன்னோட கண்ணை திறந்து என் புருஷனை என் கூட கொண்டு வந்து சேர்க்க போற. என்னை மன்னிச்சிட்டு கண்ணா. என்னோட வேண்டுதல் நிறைவேறணுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு நன்றி சொல்ல போறேன். ஏன்னா இந்த ராதாஷ்டமி அன்னைக்கு என் புருஷன் எனக்கு திரும்ப கிடைக்க போறாரு. அதோட இந்த லாக்கெட்ட அவர் கையாலேயே என் கழுத்துல போட போறாரு. கண்ணா, உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் தான் இருக்கு. இந்த நல்ல நாள்ல எந்த இடைஞ்சலும் ஏற்படக்கூடாது. பிஏ சார், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா ஃபோன் பண்ணேன். மந்திரி ஊர்ல இருந்து வந்துட்டாரா என்னன்னு தெரியல. மீட்டிங் என்னாச்சுன்னு சார், நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மினிஸ்டரோட மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. என்னது? மந்திரியோட மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சா? அவர் இன்னைக்கே பார்க்கலாமா? ஆமா. தேங்க்யூ வெரி மச் பிஏ சார். இன்னைக்கே மீட்டிங்னா எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஒரு நிமிஷமா, இன்னொரு மாத்திரை இருக்கு. என்ன வைஷாலி, நீ சின்ன மருமக மாதிரியே ஆயிட்ட. எப்ப பார்த்தாலும் எனக்கு மாத்திரையை கொடுத்துக்கிட்டே இருக்க. இது ஒண்ணே ஒண்ணுதான், அவ்வளவுதான். முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். பாட்டிமா, என்ன நீங்க உட்கார்ந்துருக்கீங்க? இன்னும் தயாராகலையா? தயாராகலையாவா?
எதுக்கு நான் தயாராகணும்? என்ன சொல்ற நீ? பாட்டிமா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இன்னைக்கு ராதாஷ்டமி. இன்னைக்கு கோயில்ல நாம அவரை பார்க்க போறோம். அட ஆமா, நான் எவ்வளவு பெரிய லூசு, மறந்தே போயிட்டேன். தேவா இன்னைக்கு வரான்ல. வரட்டும் வரட்டும், அவ காது புடிச்சு திருகி எப்படி கத்த வைக்கிறேன்னு பாரு. வா. அம்மா, அந்த வேலையை நீங்க கண்டிப்பா செய்யணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. என்ன என்ன மறந்த? பாட்டிமா, ரவா கேசரி. அடா வா, நீ என் கூட கிச்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண. அவன் வருவான், கேட்பான், அப்புறம் நான் கொடுக்கலன்னு உடனே என்கிட்ட கோச்சிட்டு மறுபடியும் பேசாம போயிடுவா. வா என் கூட வா, சீக்கிரம் பண்ணிடலாம் வா. சரிங்க பாட்டிமா. அம்மா, நீங்களும் தயாராயிடுங்க. நாம கடைக்கு போய் புது துணி வாங்கிட்டு வரலாம். அவர் நம்மள பாக்கும்போது புது துணியோட பாக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. கடைக்கா? சின்ன மருமகளே, அம்மா, நீங்க சீக்கிரம் தயாராகுங்க. என்ன பொண்ணு இவ? கண்ணா, விதவையா இருக்கிறவ புது புடவையெல்லாம் கட்டக்கூடாதுன்னு இவளுக்கு தெரியலையே. போனவன் போயிட்டா, அவன் எப்படி திரும்ப வருவான்னு இவ சொல்றா. ஆனாலும் என்ன பண்றது? ஒன்னே ஒண்ணு கண்ணா, என் பிரார்த்தனையை கேளு. இன்னைக்கு சின்ன மருமக கண்ணுல நான் கண்ணீரை பார்க்க விரும்பல கண்ணா. எப்படியாவது நீ நிலைமைய சமாளிக்கணும். ஏதாவது அற்புதத்தை நடத்தேன். எப்படியாவது இந்த நிலைமையை நீதான் சமாளிக்கணும். சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? மாதாராம்ஜி என்ன சொன்னாங்க? ஆக்ரால இருந்து வர என் பேர் அபே. மாதாராம்ஜி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல இப்போ ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கு தான் அனுமதி கொடுக்க முடியும். எனக்கு தெரியும் மந்திரி சார். ஜெமினி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சூரஜ் பில்டர்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய பில்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபைல்ஸ் ஏற்கனவே உங்க டேபிளுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுமா நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஆனா இந்த எல்லா பில்டர்ஸ்க்கும் இந்த ஹோட்டல் ஒரு பிசினஸ் தான். ஆனா இது எங்களுக்கு லட்சியம். ஆக்ராவை முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஆக்ராக்கு தினம் தினம் டூரிஸ்டுங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அந்த பில்டர்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இதுல முதலீடு செய்றாங்க. நீங்க பேசுற முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நான் இதை எப்படி நம்புறது? பேச்சை வச்சு யாரையும் நம்ப முடியாதுதான். பேசதான் என்ன அனுப்புனாங்க. மாதாராம்ஜியும் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இத வியாபார நோக்கமா பார்க்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டலை மக்களோட நன்மைக்காக தான் பயன்படுத்துவாங்க. நீங்க சொல்றதும் உண்மைதான். உங்க பேச்சுல எனக்கு இப்போ நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ உங்க ஃபைலை கொடுங்க, நான் பார்க்கறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு லெட்டர் போடுறேன். ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த். ஹலோ, மாதாராம்ஜி கிட்ட போன் கொடுங்க. மாதாராம்ஜி, மாதாராம்ஜி, நான் அபே. நல்லா இருங்க நல்லா இருங்க. தீபக் எப்படி இருக்கு? அவனை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம் மாப்பிள்ள தம்பி, அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. மாதாராம்ஜி, அந்த கண்ணனோட கருணைகளை எல்லாம் சரியாயிடும். நான் இப்ப எதுக்கு போன் பண்ணேன்னா, இங்க வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதாவது மந்திரி நாளைக்கு தான் வரதா இருந்தது. ஆனா நல்லவேளை அவர் திடீர்னு இன்னைக்கு வந்துட்டாரு. அந்த கான்ட்ராக்ட நமக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. சபாஸ், நீங்க போனா இந்த காரியத்தை கச்சிதமா முடிப்பீங்கன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்ல. எல்லாமே இந்த கண்ணனோட கருணைன்னு நான் நம்புறேன். நான் விரும்பின மாதிரியே அவரும் விரும்பி இருக்காரு. நான் திருவிழாக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன். வாங்க வாங்க மாப்பிள்ள தம்பி, இங்க எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒன்னும் சொல்லவே வேணாம். உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. நீங்க சீக்கிரமே ஆக்ராவுக்கு கிளம்புங்க. கரெக்டா 3 o'clock ஆக்ரா ஃபிளைட் இருக்கு. 3 மணிக்கு இன்னும் 3/4 மணி நேரம் தானே பாக்கி இருக்கு. நான் சீக்கிரம் போய் ஃபிளைட்டை பிடிக்க ட்ரை பண்றேன். இது ஹோட்டலோட சாவி. சரி, என் திங்ஸ் எல்லாம் ஆக்ராக்கு அனுப்பிடுங்க. சரி, நான் கிளம்புறேன். தம்பி, டாக்ஸி ஏற்பாடு பண்ணுங்க. சரி, தேங்க்யூ வெரி மச். இருக்கட்டும். இத்தனை வருஷமா
என் ஒரு கால்ல மட்டும் கொலுசு போட்டிருக்கேன். பாக்குறவங்க எல்லாம் என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வருவீங்கல்ல, அப்ப நான் உங்ககிட்ட சொல்லுவேன், இதே மாதிரி இன்னொரு கொலுசை செஞ்சு எந்த அன்போட என் கால்ல போட்டு விட்டீங்களோ அதே மாதிரி போட்டு விடுங்கன்னு. இத்தனை வருஷமா நான் உங்களை எப்ப பாப்பேன், அப்படி பார்க்கும்போது உங்ககிட்ட என்னெல்லாம் பேசுவேன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா இப்போ உங்களை சந்திக்கிற அந்த நாள் நெருங்கிடுச்சு. நான் என்ன பேச போறேன்னு தெரியல. டிரைவர், கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? சரி. ஆமா, நீங்க இப்ப எந்த ஃப்ளைட்ல போனோம்? ஆக்ரா ஃப்ளைட்டு 3 மணிக்கு. என்ன சார், உங்களுக்கு தெரியாதா? ஆக்ரா ஃப்ளைட்டோட டைம் 2 நாளைக்கு முன்னாடி மாத்திட்டாங்க. 2 மணிக்கே ஃப்ளைட் போயிருக்குமே. அப்போ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃப்ளைட் எதுவும் இல்ல. ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமா வேலையை முடிங்க, அம்மா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கத்தணுமா? கொஞ்சம் கூட பயம் இல்லாம போயிடுச்சு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் வேலை வாங்குங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. பாருங்க எப்படி எல்லா வேலையும் முடிச்சிருக்கேன் பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளாஸா முடிச்சிருக்கேனா? முதல் தடவை எல்லா வேலையும் ஒழுங்கா பண்ணிருக்கிற ஜன். உண்மையிலே இதை என்னால நம்பவே முடியல. இப்ப என்ன சொல்றீங்கம்மா? நான் தான் செஞ்சு காமிச்சிட்டேன்ல. உண்மையிலே நல்லா செஞ்சிருக்கிற ஜன். மாப்பிள்ளை தம்பி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னாச்சு? சாரி சார், இப்ப என்கிட்ட ஆக்ரா பெர்மிட் இல்ல. இப்ப என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க டிரைவர், நான் ரொம்ப அவசரமா ஆக்ரா போயே ஆகணும். பர்மிட் இல்லைன்னா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ராதே ராதே. மாதாராம்ஜி, பூஜை பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. யாகத்தை யார் பண்ண போறாங்க? நம்ம மாப்பிள்ளை தம்பி தான் யாகத்தை பண்ண போறாரு. அவர் திரும்பி வந்த உடனே நாம இதை ஆரம்பிச்சிடலாம். சரி மாதாராம்ஜி. டிரைவர் ஒரு நிமிஷம், அப்படியே வண்டி கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. அது நிக்கிறாங்களா அவங்க கிட்ட? நிறுத்துங்க, நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க, நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. எங்க போகணுமா? தம்பி, ராதா ரமண கோயிலுக்கு போகணும். ராதாஷ்டமி உற்சவம் இருக்கு. ராதாரமண கோவிலா? ஆனா நம்ம வேற கோவிலுக்கு தானே இப்ப போகணும். மாதாராம்ஜியும் மத்தவங்களும் நமக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ராதா கிருஷ்ணன் தரிசனம் கிடைக்கலனா நாங்க வேண்டிக்கிட்டது கிடைக்காம போயிடும் தம்பி. தம்பி, தயவு செஞ்சு எங்களை கொண்டு போய் விட்டுறேன். எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் தம்பி. சரி, நான் உங்களை கொண்டு போய் விடுறேன், வாங்க. கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுள கொடுப்பாரு. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். जय राधे राधे, जय राधे राधे, जय राधे राधे।
நான்